நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு. வரும்போது கடைக்கு வர்றேன். போட்டோ ரெடியா இருக்கணும். ஏங்க என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டுண்டா. யோ இங்க வாயா. நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வராங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்தை வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா பாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போய் வரா. ஏன் அந்த அளவுக்கு நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு. இல்லன்னா அவன் இழுச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்க. 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பு, ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போட்டேன்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல? யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் அந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க? அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ அதுல இருக்கா? சரி, அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா செம்புலி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணை எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்து அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி. நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை. என்னடா அது? காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதி இருக்கு? அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்க போற புள்ள அதுக்கு நான் பைத்தியம் பேப்பர்ல போட்டேன். அட புரியாதால இருக்கீங்களே, அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க, இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா இது? இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு. நம்ம சூனாப்பான பேரு. சூனாப்பானா? யார், நம்ம செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம், அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன். நம்ம தோட்டாளுங்கெல்லாம் வாரக்கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னம்மா இது? எப்பவுமே நாத்து நடுறதுக்கு மாமூல் கூலி 25 ரூபா தானே? 10 பேர் நாத்து நட்டுருக்கீங்க. அப்படி பார்த்தா 6 நாளைக்கு 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஆனா நீங்க 6 ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க. இல்லம்மா, 10 பேர் நடவா இருந்தா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தானே கணக்கு. யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க? என்கிட்டயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி அக்ரி, விவசாய படிப்பு. இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இல்ல கண்ணு, 10-20 வருஷம் அவங்க பண்ணையில வேலை செய்யறோம், நாங்க ஏமாத்துவோமா? அப்படின்னா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுக்கணும், ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க? இல்லம்மா, நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா. முடியாது. கணக்கு ஃபாலோ மீ. நீங்களும் நடங்க. ஏன் அந்த நாட்டை கொண்டாயா? கணக்கு அந்த ஸ்டாப் வச்சு எடுங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்டா ஆன் பண்ணோம். ரெடியா? ரெடிமா. ஆன் பண்ணுங்க. என்ன இப்படி நாத்து நடுறாங்க? அடுத்தது அந்த ரசனத்துலதான் இருக்கும். கணக்கு அந்த வாட்ச் ஸ்டாப் பண்ணு. கொண்டாயா. 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்து ஆகுது.
That means 120 into 6 for 10 members equal. 6 நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம். அதுலயும் அம்மா நடுற அழகு இருக்கு. அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை நடுங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருக்கியா? ஏமா ஒரு கத்தையை நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே? நானெல்லாம் வெயில்ல வேலை செய்யறோம், கொஞ்சம் அசதியா இருக்குன்னு அளவுக்கு ஒதுக்க மாட்டோமா? காலில் முள்ளுகள் குத்திருச்சுன்னா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம். சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா? அதையெல்லாம் எந்த கணக்கெல்லாம் சேர்க்கறது? இத பாருங்க, நான் விவசாயத்துக்கு படிச்சவ, இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்த முடியாது. பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? கரெக்ட். போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயை நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட்ட எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க. அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி. நிஜமாவா? ஆமாண்டி, படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு. படிக்கிறேன் கேளு. மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000. அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு. ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு மூலியமா என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சே. இப்படிக்கு சூனாப்பானா நெருஞ்சிப்பேட்டை. ஐயா, முந்தா நேத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தானே, குடிச்சியோ? கொடுத்தாச்சுங்க. சரி, கடை பத்திரமா பாத்துக்கோ. நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சூனாப்பானா அடகு கடை. நான் தான் சூனாப்பானா. அப்படிங்களா? நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல, டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் தெரிந்தா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் நான் கொடுத்தா? பேசாத. என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்தப்பிரம சரியில்லையோ? என்ன பார்த்து உனக்கு அப்பல தெரியுது? பயா. போட்டோல பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுன்னு கலகலாம் ஜம்முன்னு தூக்குது போ. என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தனும் வெட வெட நடுங்குவான். நான் பேசாதையா. என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்தப்பிரம பிடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்னை எங்க ஊர்ல வச்சு என்னங்க சின்ன பண்ண அக்கிரமா இருக்கு? யாரோ பாளையத்துக்கார பொண்ணா நம்ம ஊர் செட்டியார் அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போகுதுங்க. செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு? அதாங்க எங்களுக்கு தெரியல. எதுவா இருந்தா என்னங்க, இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு, இவங்க அண்ணா ஒரு பெரிய மனுஷரு. எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணணும். இது ஊருக்கேல கேவலங்க, இதை விடக்கூடாதுங்க. 2 சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10-15 பேர் போங்க. அந்த பொண்ணை வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டி இங்க தூக்கிட்டு வாங்க. ஐயோ, என்னோட செம்புலி சித்தப்பம் வந்து குட்டையை குழப்பறானே. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வர போறவங்க அண்ணிய கூட்டி வந்து ஊரறிய மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது. ஊரப்படுற மாதிரி நாம உடனடியே ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன சொல்றீங்க? எடுத்துருவோம். நட. மரியாதையா வண்டியை திருப்பி செட்டியார கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மன்னிப்பா? டாய், போய் மோதுங்கடா. மோதுங்கடா. உங்க ஆளுங்க எப்படி அடி வாங்க பாத்தீங்களா? நம்மளும் மாட்டாங்க. இப்ப என்னது பண்றது? இப்ப புரியுதா? எல்லாம் வண்டியில இறங்கியா, குதிரையை திருப்பியா. திருப்பு. வா, வா. என்ன உங்க ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்போ ஒன்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் தெரியுமா? மாவு வாட்ட வைக்க போறேன். வாங்க.
இங்க வர கயிறு. நரம்பு மாதிரி இருக்கான். 3 வண்டி எப்படி பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்? சோளச்சோறு, எருமை தயிர், ராகி கூழு. மரியாதையா கைத்த விட போய் இல்லையா? கைத்த விடணும். விட்டவன் வாங்க வந்து தைரியம் இருந்தா கை தவுத்துக்கங்க. தைரியமா? டேய் கை தவறு. என்னையா போய் கை தவுத்துக்கோ. நமக்கு தான் விட போகுது. எதுக்கு நம்ம ஓடிடலாம்? வாங்க போயிடலாம். கரெக்ட். நம்ம இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கால தாமதமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும். ஓடுற. ஆமா உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் போட்டோ பிடிச்சு வைக்கிறியாமே, நிஜமாவா? எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? ஓடு ஓடு, அந்த பக்கம் ஓடு. என்ன என்னையா சொன்ன? என்ன மாவாட்ட தத்தனியா? இப்ப நான் ஒண்ணு வைக்கிறேன். இந்த வண்டியில போயா ஏரியா. அப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். இருங்க வழியில மறுபடியும் ஏதாவது தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஆமா, எதுக்கு நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வந்துடுறோமே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பரவாயில்ல. மறுபடியும் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா, எதுக்கு கூட வரது நல்லதா. அப்ப நீங்க அந்த வண்டியில வாங்க. இந்த வண்டி நல்லா இருக்கு. ஆமா, வண்டியும் நல்லா இருக்கு, வெள்ளை குதிரையும் நல்லா இருக்கு, மஞ்சள் குதிரையும் நல்லா இருக்கு. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, நம்ம இந்த வண்டியிலே போயிருவோம். பேசிக்கிறேன். நல்ல வேலை என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான் 2 பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு எப்படியே காப்பாத்திட்டோம்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க போட்டு வரும்போது 2 பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போன போகணும் தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுல பெண்களுக்கு எப்பவுமே இளவன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டோம். அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க 2 பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. என்னது ராத்திரி இங்க தங்குறதா?
எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லைங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒண்ணும் அனுசரிக்க வேணாம், சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. Sweet dreams are made of the years. Oh, my to disagree. என்னம்மா, நான் போய் படுக்கிறேம்மா. ஓகேப்பா, குட் நைட். அப்பா ஒரு நிமிஷம், அடுத்த வாரம் நான் பாம்பே போகணும்பா. பாம்பேயா? எதுக்குமா? இல்லப்பா, அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது. நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா. அது சரிம்மா, நீ எப்படிமா தனியா போவ? இல்லப்பா, நான் தனியா போல, நம்ம கீதா மாலதி 2 பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. ஏண்டா திங்கிறதுக்கா உன்னை கூட்டு வந்தேன்? என்னது கேட்டிருந்த? என்னமோ ஹோலி பண்டிகை ஈழி பண்டிகைங்கிறாங்க, என்னது? அது ஹோலி பண்டிகை இல்லங்க, கோலி பண்டிகை. கோலி பண்டிகையா? அது என்னது கோலி பண்டிகை? அதாங்க நம்ம ஊர் மாரியா தாலுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல, அதேதான். ஓ, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுங்க மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம், அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளைங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே, அதான். அதேதான், நம்மள வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க. ஆனா அங்கே கலர் கலரா பவுடரு, கலர் கலரா தண்ணி, கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்குன்னு வைங்களேன். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க, இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க. அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பண்ணான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரு. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு. இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். பேசாத. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலம் தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதி வாங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானான்னு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழி தீர்த்துட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தான் தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க 2 பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேண்டாங்க, நான் சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களும் வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்குது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க, இரு, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது. ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க 2 பேரையும் நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாங்க. உலகத்துல மொத்தம் 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க. இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். சரி, போங்க. உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. இவங்க 2 பேரும் பிடிச்சி தூள கட்டுங்கடா. ஏன் செட்டியாரே, அவங்களும் நெருஞ்சிப்பேட்டக்காரங்க தானா? ஆமாமுங்க, எங்க பையன் உங்க பொண்ணு போட்டாவே எங்கேயோ போட்டா கடையில வச்சு பாத்துருக்கான். பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டாவை பேப்பர்ல போட்டு அதுல பாவம் செட்டியார வேற வம்பல் எடுத்து விட்டுட்டான். வம்புனாலும் சாதாரண வம்பு இல்லைங்க,
வேட்டி சட்டையை அவுத்துட்டு திருடனை கட்டி போடுற மாதிரி பந்தக்கால கட்டி போட்டாங்க. நாள் பூரா பட்னி. ரொம்ப சாரிங்க. அவ்வளவு கூத்தடிச்சதுனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரது கூட வைக்கப்பட்டுக்கிட்டு நான் வரலாத்தா நீங்க ஐயனுமே பேசி முடிச்சிருங்க. வரும்போது பொண்ணுகிட்ட மட்டும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு தனியா கூப்பிட்டு சொல்லி போடுங்கன்னு என்கிட்டயே சொல்றான். எல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னால சீர் செய்ய முடியுமாங்கிறது தான் யோசனையா இருக்கு. பையன் விரும்பிட்டான் வீடு தேடி வந்திருக்காங்க. சீரெல்லாம் அவ்வளவு கராரவா கேட்க போறாங்க. அதானே. இந்த பாருங்க, எனக்கு ஒரே பையன் தான், பொண்ணு இல்ல. பொண்ணு இருந்தா என்ன சீர்வரிசை செய்வேனோ அதை உங்க பொண்ணுக்கு செய்யறேன். சரிதானே? ரொம்ப நன்றிங்க. என்னடி உங்க அப்பா சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சுட்டாரு, நீ பாட்டுக்கு சீரியஸா இருக்க? இல்லடி, அன்னைக்கு அவர் தாடியும் கீடியுமா சுருட்ட முடியோட ஏதோ மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல இருந்தாரு. அதனால அவரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு போட்டோ கிடைச்சாலாவது நல்லா இருக்கும். நான் நினைச்சேன் நீ படிச்ச பொண்ணா இருக்கிறதுனால சம்பந்தம் பேசி முடிச்ச உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாப்பிள்ள போட்ட எங்கேன்னு உன்னை கேட்பாங்க. நீ காட்டணும் இல்ல, அதுக்காகத்தான் கையோட கொண்டாந்துருக்கேன். பாரு, என் பையனும் உன்னாட்ட நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பான். ஈஸ்வரி, இந்த வந்துட்டேனுங்க பாரு. இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ண. மாப்பிள்ள பெரிய வக்கீல் போல இருக்க. என்னடி சொல்லவே இல்ல? எனக்கே இப்பதானே தெரியும். நான் பிஎஸ்சி படிச்சதுனால படிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேலை அப்படியே அமைஞ்சிருச்சு. சின்ன வயசுல இருந்து ராசுகுட்டியை தான் கட்டிக்க போற, ராசுகுட்டியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லி பொண்ணு மனசை கெடுத்த. பத்தாவதுக்கு ஊர் உலகத்துல இருந்து யார் பொண்ணு கட்டி வந்தாலும் இல்ல இல்ல அவ எங்க அண்ணனுக்குன்னே பிறந்திருக்கான்னு சொல்லி வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்ட. இப்ப என்னடான்னா அவங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வேற எங்கேயோ போய் நிச்சயார்த்தம் பண்ணிட்டு வந்து நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்க. பந்த பாசங்கிறது உன் மனசுல இருந்தா மட்டும் பத்தாயிடி, மத்தவங்க மனசுலயும் அது மறந்து காட்சி இருக்கணும். சும்மா நிறுத்து. ஏதோ குழந்தையா இருக்கும்போது முறப்பையன் முறப்பண்ணுங்கிறதுனால விளையாட்டா கட்டிக்கிறேன் பிடிக்கிறேன்னு பேசிக்கிறது தான். அதுக்காக ஊர் உலகத்துல எல்லாம் அப்படியே நடந்துருது. எங்க பையன் ஆசைப்பட்டான், சம்பந்தம் பேசி முடிவு பண்ணியாச்சு. இனி உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. இனி என்ன வேணும்? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. கொஞ்சம் பாலிடால் இருந்தா கொடுங்க. நானு என் பொண்டாட்டி என் மக 3 பேரும் குடிச்சிட்டு சாகுறோம். என்ன வார்த்தை பேசுற? அவதான் சொல்றாள்ல, பையன் பிரியப்பட்டுட்டான், அதனால சம்பந்தம் முடிச்சுட்டோம். உன் பொண்ணுக்கு 100 பவுன் நகை வேணாலும் போடுறேன், வேற மாப்பிள்ளை பாரு. இவ்வளவுதாங்க. கடையில இருக்கிற மொத்த படையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. இனிமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என்னங்க, உங்களை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஏங்க 9 மணிக்கு நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோம், இப்ப மணி 3 ஆச்சு. இது வரைக்கும் அந்த ஆள் சாப்பாட்டு கூட போல. இன்னும் யோசிச்சா இருந்தா எப்படிங்க? என்னடா 3 ஆச்சு 4 ஆச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணுங்கிறது என் ஆசை. அதான் இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா என்னமோ 3 ஆச்சு 4 ஆச்சுங்கிற. இத பாருங்க, போன வாரம் மந்திரி மாளிகை இங்கதான் புடவை எடுத்தாங்க, 50,000 ரூபாய். யோ, மந்திரி வாங்கினா நான் வாங்கணுமா? என்னமோ பெருசா 50,000 80,000ங்கிற. எங்கயா 1 லட்சம் ரூபாய் ஒரு புடவை எடு. லட்சம் ரூபாய் இல்லையா? அது ரொம்ப ஈஸிங்க. 50,000 ரூபாய் புடவை 2 எடுத்தா லட்சம் ரூபாய் ஆயிருது. பாய மூடுற. எனக்கு ஒரே புடவை ₹1,00,000 மதிப்புல வேணும். நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிகை கட்டி முத்து பழம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு. ஏன் செய்ய? நிஜமாவா? ஆமாயா, நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ண. அதுக்கு வேண்டிய நகரட்டெல்லாம் பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ. அடுத்த வாரம் நான் வர்றேன். எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு அலங்காரமா வைய. நான் வந்து பாத்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன். இந்த 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. நிகழும் சுபயோக ருக்மணி, என்னப்பா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நாளைக்கு பத்திரிக்கை வைக்க வரதா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா? நானும் அந்த பத்திரிக்கை மேட்டர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? ஆமாப்பா, மாப்பிள்ள வக்கீல்ங்கிறது அன்னைக்கு போட்டோ பார்த்ததுல தான் தெரிஞ்சது. ஆனா அவர் BA BLA BSc BLA BCom BLA இல்ல MLA இதுல எந்த விஷயமும் அவங்க அம்மாட்ட கேட்காம விட்டுட்டேன்ப்பா. நாளைக்கு நான் மட்டும் BSc போட்டுக்கிட்டு அவர் பேரை மொட்டையா விட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் அடிக்க மாட்டாங்களா? அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நானே நேரா மாப்பிள்ளை விட்டு போய் அந்த டிகிரி சமாஜம் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே பிரஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குது. நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட அந்த டிகிரி சமாச்சாரத்தை விசாரிச்சுக்கிட்டு அப்படியே பிரஸுக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னமா அது? நீ கல்யாண பொண்ணு, நீ போய் திடீர்னு மாப்பிள்ளை விட்டு நல்லாவா இருக்கும்? இந்த காலத்துல யாருப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறா? நீங்க சும்மா இருங்க. போலமாடி. கீதா வருவா. அவளை போற வழியில கூப்பிட்டுக்கலாம். வரேன்ப்பா. அவசியம் குடும்பத்தோட வரணும். சரிங்க. அத்தையும் கூட்டிட்டு வந்துரு. என்ன? சரிங்க. உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நேரங்காலத்தோட வந்து கண்ணியமா மச்சாண்டாரு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. இந்த வீடாடி ஊர்ல இருக்கிறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க. கல்யாண வேலை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடாதான் இருக்கும். இறங்கு. செம்புலி, என்ன யாரோ வந்திருக்காங்க?
வாங்க அண்ணே வாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. டேய் நீ போய் ஆட்டாடி, நீ போய் கோழி பிடி, டேய் நீ போய் காரக்கல் தறி பிடிச்சிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உடனே திரும்பி போனோம். வீட்டுல யாரு இருக்காங்க? ஐயனும் ஆத்தாலும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க. டெய்லர் இன்னைக்கு புதுசா ஒரு துணி கொடுத்தாரா, அதை போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ்குட்டி போயிருக்காங்க. புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா? புரியலீங்களே. அதே ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கூத்து. கல்யாணம் ஆகட்டும், கதை கதையா சொல்றேன். சரி வாங்க உள்ள போலாம். அவங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல இல்ல இப்ப வந்துருவாங்க வாங்க. அப்ப நான் வெளியிலே நிக்கிறேனே. உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன். ராஸ்குட்டிக்கு தெரிஞ்சது நம்ம துணிங்கலாம் அவுத்து விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்டை வர எடுத்து புடி புடி புடிச்சிருவாரு. உள்ள வாங்க. இல்லைங்க பரவாயில்ல இருக்கு. ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு, உள்ள வந்து பாருங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க. இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க, இது அவங்க தாத்தாங்க. இங்க பாருங்க எல்லாம் உங்கால படம் தான். கண்கொள்ளா காட்சி. மட்டையை பிடிச்சிட்டு டபுளாட்டு கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட. இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட. இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி. இதுல கூட டபுளாட்டு கொடுத்துருக்காரு. உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல இருக்கு. அதே கேக்குறீங்க? 1001 எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட 1001 ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு 2 பேரும் ஜோடியா நின்று போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமே, இப்பவே அளவு எடுத்துருவாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற. வக்கீலு, ஒன்ல இன்ஸ்பெக்டர், ஒன்ல டாக்டர், ஒன்ல ஏரோப்ளேன் ஓட்டுறவரு, கப்பல் ஓட்டுறது ஒண்ணுதான் பாக்கி. அது கூட போட்டோ எடுத்தாச்சு, நாளை மச்சானால் வந்துரும். எல்லாம் அசந்துட்டீங்க போல் இருக்கு. அவர் என்ன படிச்சிருக்காரு? 5ஆம் கிளாஸ். என்னன்னு எப்ப வந்த? யாராரு வந்தீங்க? என்ன இப்படி சொல்லாம வந்திருக்கீங்க? என்னடே செம்புலி, ஊருக்குள்ளதானே சுத்திக்கிட்டு இருந்தான். பொண்ணு வந்திருக்கு ஒடியான்னு சொல்ல வேண்டாம். அதுமா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் ஊருக்குள்ள போய் எல்லா சொந்த பந்தத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வர்றோம். இனிமே யாருக்கும் பத்திரிக்கை வைக்க வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது. என்னமா சொல்ற? 5ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. என் மக முட்டாளா? யார பார்த்து முட்டாளி? கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? என்ன வார்த்தை சொல்றா பாருங்க. என் மகனை பார்த்து முட்டாளி. உள்ள போ. இவ படிச்சதான பெரிய கோபம் நினைப்பா. அறிவு இருக்க வேண்டாம். கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு. கல்யாணம் உள்ள வாங்க. நீ இதென்ன காப்பிரிக்கா வியாபாரம் நினைச்சால? உடனே அவளை ரெண்டு ஒன்று பாத்துறேன். இத பாருமா, அவ அறிவு இல்லாம ஆத்திரத்துல அடிச்சுட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன். பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா என் கௌரவமே போயிருமா? இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே. படிக்காத உன் பிள்ளைக்கு வக்கீல் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி சம்பந்தம் பேசுனியே, அப்ப எங்கயா போச்சு அறிவு? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கெல்லாம் கௌரவம் ஒரு கேடு. அடி கொள்ளையில பாரவல என்ன நெஞ்செடுத்து இருந்தா கல்யாண பத்திரிக்கை பிரிச்சு மூஞ்சில தெரிஞ்சுட்டு போவா. அவ கைய கால ஒடிச்சு அடுப்புல வைக்காம விட்டுட்டேனே. ஐயா இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவனை போக விட்டுட்டீங்களே. என்னங்க நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ அதனால இல்லைங்க, மனசை விட்டுறாதீங்க. ஏதாவது பேசுங்க. ஐயோ நேத்து ஒரு நாள் நான் உன் கூட வரல, அதுக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணுமோ அத்தனை பண்ணி வச்சுட்டேன். நட, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். இல்லப்பா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. மாப்பிள்ளை போட்டோவை பார்த்து வக்கீல்னு நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு அவங்க திருப்பி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? சரிப்பா, படிக்கல, அப்புறம் எதுக்காக வக்கீல் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கணும்? படிக்காத பையன் படிச்ச மாதிரி போட்டோவை எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இத போய் பெருசு பண்ணிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. இருங்க இருங்க, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஐயா படிக்காதான்னு சொல்லி கோச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல. வேற யாராவது எங்க ஐயா மடக்கி போட்டாங்கன்னா யூ ஷட் அப் ஐ சே.